अर्पितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते என்னன்னா காலம்பரல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். வரிசையா ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி ஞாபகம் இருக்கோ இல்லையோ வந்துடுவேலோனோ கண்டிப்பா அட்டன் பண்ணுங்கன்னு ஏதோ ஆத்து விசேஷத்துக்கு இன்வைட் பண்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கேலே. அப்படி என்ன விசேஷம்? விசேஷம் தாண்டி காயத்ரி. சென்னையிலயும் திருச்சியிலயும் இந்து மக்கள் கட்சி நடத்தின முதல் 2 அத்தியாயத்துல கலந்துட்டோமோ இல்லையோ? ஆமாண்ணா, அதுதான் சூப்பர் ஹிட் ஆகி சோசியல் மீடியாவே பரபரப்பா இருந்ததே. அதுக்கு என்ன இப்போ? இப்ப 3வது அத்தியாயமா பிராமணர் மேல நடத்தப்படுற அவதூறு அச்சுறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாதுகாப்பு சட்டம் இயற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மதுரையில பிரம்மாண்டமா உண்ணாவிரதத்தை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திருமாரஞ்சியும் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கா. வர்ற ஜனவரி 5ஆம் தேதி மதுரை பழங்கானத்துல நடக்க இருக்கு. நமக்காக நடக்கிற போராட்டத்துல நாமளும் கலந்துக்கணும். நான் போய் மதுரைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம சொந்தக்காரா அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடு. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம 2 போராட்டம் நடத்தியும் இந்த அரசாங்கம் நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை கேட்கவே மாட்டேன்றாளே. நம்ம கிட்ட 40 லட்சம் பிராமணா ஓட்டு இருக்கு. அதாவா மறந்துட்டா போல இருக்கு. இதாவா உணரணும்னா நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடணும். ஊர் கூடி தேர் இழுத்தா நகராத தேரும் நகரும்னா. சரியா சொன்னடி காயத்ரி. மதுரை உண்ணாவிரதத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவா இந்து மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் குருமூர்த்தி, மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் இவா நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. மறந்துடாதீர்கள், அவசியம் மதுரையில சந்திப்போம். जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलस